உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். நாம் இன்று பல திரைப்படங்களில் கண்ணுற்ற ஒரு பாடலை பற்றி பார்ப்போம். அதாவது, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா மனம் இல்லையா என்ற ஒரு விவாத பொருள்தான் இது. இந்த விவாதம் இன்று நேற்றல்ல, பன்னெடுங்காலமாக சங்க காலத்தில் இருந்து நடைபெற்று வருகிறது. அந்த பாடலை பார்ப்போம், அதன் பொருளை பார்ப்போம். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. இப்பாடலை தலைவன் ஒரு வண்டை நோக்கி பாடுவது போல் உள்ளது. அதாவது, அவன் வண்டிடம் கூறுகின்றான். என்னவென்று தெரியுமா? அழகிய வண்டே, நீ பல மலர்களில் சென்று தேனை உண்கிறாய், அதன் வாசனையை நுகர்கிறாய். நீ எனக்காக பேசாதே. நடுநிலையோடு நான் சொல்வதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அதாவது, நீ எந்த நிலையிலும் மாறாமல் பதில் சொல்வாய் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறேன். வரிசையான பற்களையும் அழகான நடையும் உடைய தலைவியின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையா என்று நீ கூற வேண்டும் என்று வண்டை நோக்கி கூறுகின்றான். இந்த பாடல் கருத்து இவ்வளவுதான் என்றாலும், இது திருவிளையாடல் புராணத்தில் நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு பெரும் விவாதத்தையே உருவாக்கிய பாடல் என்று திருவிளையாடல் புராணத்தில் கூறப்படுகிறது. இந்த பாடலின் பொருளை கேட்டிருப்பீர்கள். தற்போது நீங்கள் இயற்கையில் பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்பதை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த காணொளியை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.